என்ன சார் கேக்கல? ரிசீவபிள்ஸ். ரிசீவபிள்ஸ் வந்துட்டேனா? அதான் ரிசீவபிள்ஸ்னா ஏஆர். அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள்னா என்னென்ன பண்ணுவோம்? டேட்டா புக் பண்றது, அவர்கிட்ட கலெக்ஷனு. கரெக்ட். இன்வாய்ஸ் புக்கிங், அத மணி வாங்குறது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஸோ வி ஹேவ் 2 மாடல்ஸ் ஏஆர் ஏபி. அதனால ரெண்டுமே இன்வாய்ஸ்ன்றதால ஓகே. ஆரக்கிள்ல வந்து ஏஆர் வி கால் டிரான்சாக்ஷன். அது இருக்கு பாருங்க, டிரான்சாக்ஷன் கிளிக் பண்ணுங்க. அதான் ஹவு டு கிரியேட் அ இன்வாய்ஸ்க்கு நேவிகேஷன். டபுள் கிளிக் டிரான்சாக்ஷன். இருங்க சார், பேட்சஸ் போயிட்டு. ஓகே. டிரான்சாக்ஷன் பேட்சஸ்னா பேட்ச்ல பண்றது. நீங்க அங்க ஜர்னல் பேட்ச், சிங்கிள் ஜர்னல் போட்டீங்க இல்லையா? நம்ம சிங்கிள் ஜர்னல் தான் போட்டோம். ஜர்னல் பேட்ச் போனீங்கன்னா ஜர்னல் பேட்ச் கொடுத்துட்டு உள்ள போவீங்க. அவ்வளவுதான். அந்த பேட்ச் நேம் கொடுப்பீங்க. ஓகேவா? ஓகே. அதேதான் ப்ராசஸ். ஓகேவா? ஓகே. அதே ப்ராசஸ் தான் எல்லாத்துலயுமே இருக்கும். எல்லாமே அதே ப்ராசஸ் தான். ஓகே. இப்போ பாருங்க. ஓகே. இதுல வந்து டிரான்சாக்ஷன் சோர்ஸ் அப்படின்னா என்ன? ரெண்டு இருக்கு பாருங்க. டிரான்சாக்ஷன் சோர்ஸ், அப்புறம் டிரான்சாக்ஷன் டைப். டிரான்சாக்ஷன் சோர்ஸ்னா இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆரக்கிள்ல டைரக்டா நம்ம கிரியேட் பண்ணலாம் இல்லையா? எது சார் கிரியேட் பண்ணா? எனக்கு விட்டு கேக்குது. விட்டு கேக்குதா? ஒரே ஒரு நிமிஷம். இப்போ டிரான்சாக்ஷன் சோர்ஸ்னா டைரக்டா ஆரக்கிள்ல கிரியேட் பண்றீங்க. ஓகே. அதுக்கு வந்து மேனுவல்னு பேரு. இப்ப மேனுவல் செலக்ட் பண்ணிருக்கீங்க. அதுவே இம்போர்ட்டட்லாம் டைப் கீழே இருக்கு பாருங்க. செட்டப்ல இம்போர்ட்டட் நம்ம கொடுத்துட்டோம்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா லெகசி சிஸ்டம், நீங்க வந்து ஆர்டர் மேனேஜ்மெண்ட் வேற இதுல யூஸ் பண்றீங்க, எஸ்ஏபியோ இல்ல வேற ஒரு டூல். ஓகே. அந்த டூல் வந்து இன்டர்ஃபேஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. ஆரக்கிள் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா இன்டர்ஃபேஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், நீங்க கிரியேட் பண்ண தேவையில்ல. ஓகே. அதை query பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மேனுவலை செலக்ட் பண்ணுங்க, சோர்ஸ் மேனுவல். ஓகே. சோர்ஸ் மேனுவல் கிளாஸ் இன்வாய்ஸ். கிளாஸ்ன்ற டைப். அது டவுன் ஏர் பண்ணுங்க. என்னென்ன இருக்குன்னு படிங்க. சார்ஜ் பேக், கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோ, டெபாசிட், கேரண்டி, இன்வாய்ஸ். ஓகே. இன்வாய்ஸ்ன்றது நார்மல் இன்வாய்ஸ். டெபிட் மெமோ, கிரெடிட் மெமோன்றது ஏஆர்ல கிரெடிட் நோட் மாதிரி. ஓகே. என்ன எப்படி வரும்? நெகட்டிவா பாசிட்டிவா? டெபிட் நோட்னா இதுவாகும், ஆட் ஆகும். ஐ அம் டெபிட்டிங் யுவர் அக்கவுண்ட்னு சொல்லிட்டு கஸ்டமர். கிரெடிட் நோட் நெகட்டிவ். இது வந்து ஏஆர்ல அவங்க அது ஏபில வந்து ஆப்போசிட் ஆயிடும் இல்லையா? ஆமா. இது நெகட்டிவ். ஓகே. சோ இதுக்கு அப்புறம் வந்து டெபாசிட்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கஸ்டமர் கிட்ட நம்ம டெபாசிட் வாங்குறது. ஓகே. அடுத்து வந்து கேரண்டினா என்ன? அதுவும் டெபாசிட் மாதிரி தான், மணி கிடையாது. இப்ப யாரோ ரெஃபரன்ஸ் பண்றாங்களா, கேரண்டி அப்படின்னு வாங்கி வச்சுப்போம் ஒரு. ஓகே. அது ஒண்ணு. லாஸ்டா மேல சார்ஜ் பேக் இருக்கு. வந்து சார்ஜ் பேக் இங்க நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். ரிசிப்ட்ல வந்து ஒரு சார்ஜ் பேக் இன்வாய்ஸா கிரியேட் பண்ணுவோம். ரிசிப்ட் ரொம்ப நாள் வரல அப்படின்னா அது சார்ஜிங் பேக் டு த கஸ்டமர் சொல்றோம் இல்லையா? திருப்பி சார்ஜ் பேக் டைப் இது பாருங்க, இங்க பண்ண முடியாது, அது ஆட்டோமேட்டிக்கா வரும். ஒன்னொன்னா பார்க்க. இப்போ இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுங்க. இப்போ ஒரு டவுட் சார். இப்போ இது நீங்க ஏஆர்ல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சேல்ஸ் ஆர்டர் வாங்குறாங்கனாலே இந்த ஏஆர்ல தான் அவங்க போடுவாங்களா? கஸ்டமர் கிட்ட இருந்து சேல்ஸ் இது வருதுனால இதுல தான் போடுவாங்களா சார்? சார் கேக்குதா? சொல்லுங்க. இப்போ இல்ல சார், ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் கிட்ட நம்மளுக்கு ரெக்வெஸ்ட் வருது இந்த மாதிரி இத்தனை. அது வந்து சேல்ஸ் ஆர்டர். அது ஆர்டர் மேனேஜ்மென்ட். எதுல போடுவோம்? அதுல இருந்து ஆர்டர் மேனேஜ்மென்ட் நம்மளது ஃபைனான்ஸ்ல வராது. ஆர்டர் மேனேஜ்மென்ட் அதுக்கு நம்ம எக்ஸைஸ்ல இருக்கு, நீங்க போய் செஞ்சு பார்த்துக்கலாம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணி. சோ அதுல இருந்து கூட இங்க அப்படியே எடுத்துக்கலாமா இந்த டிரான்சாக்ஷனை? அதுல ரெண்டு இருக்கு, மேனுவலாவும் இருக்கு, அது இம்போர்ட்டட்னு ஒன்னு ஆப்ஷன் இருக்கு. ஆட்டோ இன்வாய்ஸ் செட்டப் இருந்தா நீங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துரும்.
நீங்க கிரியேட் பண்ண தேவையில்ல. அதை நம்ம query பண்ணி பார்க்கலாம். நீங்க மேனுவல் போடுங்க ஃபர்ஸ்ட். டைப் செலக்ட் பண்ணுங்க. ஸோ இங்க இன்வாய்ஸோட டைப் செலக்ட் பண்றீங்க. ஏன்னா நம்ம பல வகையான இன்கம் வச்சிருக்கோம் இல்லையா, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி. ஸோ எந்த இன்கம்ன்ற மாதிரி ஒரு டைப் எடுக்கிறீங்க. புரியுதா? இது எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணலாம் செட்டப்ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த எல்லா ஃப்ளோவும் பார்த்துருவோம். இது இனிமேல் எல்லாமே ஈஸியா இருக்கும். ஜிஎல் மட்டும் தான் செட்டப்ஸ் அந்த இதெல்லாமே நார்மல் பிசினஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் பில் டு லொகேஷன், ஷிப் டு லொகேஷன் ரெண்டு இருக்கு. அப்படின்னா என்ன? பில் டு வந்து நம்ம கஸ்டமருக்கு பில் பண்றது, யார் நம்மள்ட்ட இது வாங்குறோம். ஷிப் டு வந்து கஸ்டமர் வேற எங்கேயா கூட அதை நம்ம டெலிவர் பண்ண டெலிவரி லொகேஷன் ஒரே இடத்துல ஒரு எங்கேயோ இருக்கலாம். கோடவுன்ஸ் வேர் ஹவுஸ் வேற இடத்துல இருக்கலாம். அந்த மாதிரி இதுதான். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா எல்லோ நம்ம செட்டப்ல பில் டு லொகேஷன் மேண்டேட்டரி போட்டிருக்கோம், ஷிப் டு ஆப்ஷனல். ஸோ ரெண்டுமே ஒண்ணுன்னு அசியூம் பண்ணிக்கிட்டு பில் டு ஒரு கஸ்டமரை செலக்ட் பண்ணுங்க. அதுலயே A percentage போடுங்க, இல்ல B percentage ஏதாவது போடுங்க, அது வரும். ஓகே, சோ இப்போ நீங்க பண்றது எல்லாமே நம்ம செட்டப் பண்ணி நம்ம அடுத்த எக்ஸசைஸா பண்ணுவோம். ஓகே ஓகே, சோ நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க? இப்போ ஜிஎல் டேட் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. பேமெண்ட் டர்ம்ஸ் கஸ்டமர்ல இருந்து 30 நெட் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, எல்லா எல்லோ ஃபீல்ட். ஓகே, சோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெயின் பேஜ். அடுத்து வந்து லைன் ஐட்டம் கிளிக் பண்ணுங்க. இதுல தான் பிரேக்கப் கொடுக்க போறீங்க. என்னென்ன ஐட்டம் வந்து ஒரு ஆர்டர் பண்ணிருக்காரு போடுங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்ன. இதுல ரெண்டு இருக்கு. ஓகே, வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து நீங்க வந்து மேனுஃபேக்சரிங் கூட்ஸ் இன்வென்டரி மாடியூல்ல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதுன்னா ஐட்டம் செலக்ட் பண்ணணும். ஓகே, ஐட்டம் போங்க, எல்ஓவி செலக்ட் பண்ணுங்க. A percentage 1% ஏதாவது போடுங்க. லேப்டாப் எது வேணா எடுங்க. ஐட்டம்ஸ் இருக்கு. சோ இந்த ஐட்டம்லாம் இன்வென்டரியில கிரியேட் பண்ணிருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்கா வருது. அப்படியே டேப் பண்ணி குவாண்டிட்டி பிரைஸ் கொடுங்க. டேப் அடிங்க. நெக்ஸ்ட் லைன் வாங்க. நெக்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், அதை டெலீட் பண்ணிடுங்க. டாக்ஸ் அடுத்த இதுல பார்க்கலாம். செகண்ட் லைன். இந்த லைன். இதுல வந்து நீங்க இப்ப நம்ம ஐட்டம் செலக்ட் பண்ணனும். செகண்ட் டிஸ்கிரிப்ஷன் வாங்க, அதுல செலக்ட் பண்ணுங்க. சோ சர்வீஸ்லாம் அது போட தேவையில்ல, அப்படியே டைரக்டா போய் செலக்ட், அப்படியே எல்ஓவில போய் செலக்ட் பண்ணுங்க. சோ இதுல ரெண்டு இதா நம்ம செலக்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஐட்டம் இன்வென்டரியில பெர்சன்டேஜ் மட்டும் போடுங்க. சோ இதுல செலக்ட் பண்ணுங்க. சோ ரெண்டுத்துக்கு என்னது, இதெல்லாம் கன்சல்டன்சி ஃபீஸ் அந்த மாதிரி சர்வீஸ். இதெல்லாம் மெமோ லைன்ல கிரியேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்வென்டரியில இருந்து வருது, இன்டர்ஃபேஸ் ஆகி வருது, டைரக்டா ஏஆர்ல பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஒன் பை ஒன். டேப் அமௌண்ட் கொடுங்க, சேவ் பண்ணிடுங்க. சோ இப்போ ரெண்டு லைன் ஐட்டம் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, க்ளோஸ் பண்ணுங்க இந்த டேபை மட்டும். ஓகே ரைட், கம்ப்ளீட்டை கிளிக் பண்ணுங்க. என்ன சொல்லுது? இன்ஸ்ட்ருமென்ட் ஃபார் திஸ் ரெசிப்ட் மெத்தட். ஓகே, இன்ஸ்ட்ருமென்ட் வந்து இது ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிருக்கு. அந்த ஆட்டோமேட்டிக் ரெசிப்ட்ஸை டெலீட் பண்ணிடுங்க. ரெசிப்ட் மெத்தட்ல டெலீட், அப்படியே டெலீட். அதை ஏன் போறீங்க உள்ள? பிளாங்கா விடுங்க. நம்ம ரெசிப்ட் மெத்தட் மேனுவலா போட்டுக்கலாம், இல்ல ஆட்டோமேட்டிக். இப்போ சேவ் கம்ப்ளீட் கொடுங்க. ஓகே, இப்போ மேல பாத்தீங்கன்னா டோட்டல் வந்திருக்கு 16250. அந்த டீடைல்ஸை கிளிக் பண்ணுங்க. சோ இப்படி வந்திருக்கு. ஓகே, சோ இத பாருங்க, என்டர்ட் கரன்சி, ஃபங்க்ஷனல் கரன்சி. நீங்க வேற கரன்சில கிரியேட் பண்ணீங்கன்னா இதில் நீங்க பாத்துக்கலாம். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணுங்க. இன்டு மார்க். சோ இங்க கிராஸ் அமௌண்ட் வருதா? ஓகே, இப்போ நீங்க மறுபடியும் இப்போ இன்னும் அக்கவுண்ட் பண்ணல, அதனால நீங்க வந்து ஏதாவது பண்ணணும், சேஞ்சஸ் பண்ணனும்னா இன்கம்ப்ளீட்டை கிளிக் பண்ணிட்டு உள்ள போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லனா அது அலோவ் பண்ணாது, கிரேட் அவுட் ஆயிடும். ஓகே, இப்போ மாத்திக்கலாம். இப்போ கம்ப்ளீட் பண்ணுங்க.
மேல அந்த கம்ப்ளீட் பட்டனும் டிக் ஆயிடும் பாருங்க. டிக் ஆயிடுச்சா? ஓகே. இப்போ நார்மலா உங்க கஸ்டமர் வந்து பிரிண்ட் அவுட் ஃபார்மேட், ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த ஃபார்மேட் மேல அந்த லென்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த நம்பர்ன்றது இன்வாய்ஸ் நம்பர், ஆட்டோ ஜெனரேட்டர். ஆமா, அதை கிளிக் பண்ணுங்க. மேனுவலாவும் ஜெனரேட் பண்ணலாம். மேக்ஸிமைஸ் பண்ணுங்க. ஸோ இதான் ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் ஃபார்மேட் அவனா கொடுத்துருக்கிறது. இந்த லோகோல உங்க கம்பெனி லோகோ அட்டாச் பண்ணிக்கலாம். இங்க ஏதாவது அட்டாச்மெண்ட்னா ஆட் பண்ணிக்கலாம். மெயில் அனுப்புறதுன்னா அப்படியே பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டா அவன் கொடுக்கறது. புரியுதுங்களா? இதுக்கு மேல உங்களுக்கு சேஞ்சஸ் வேணும், அது வேணும், ரிப்போர்ட் வேணும்னா நீங்க டெக்னிக்கல் கன்சல்டன்ட்ட சொல்லி டெவலப் பண்ணி இங்கெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ அன்னைக்கு எஃப்எஸ்ஜி போடுற மாதிரி அவனுமே வந்து இது பண்ணுவான். புரியுதுங்களா? ஓகே. ஓகே, சூப்பர். இப்போ முடிஞ்சிருச்சு. இது இன்வாய்ஸ் க்ளோஸ் பண்ணுங்க. அந்த கஸ்டமர் நேம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? காப்பி பண்ணிக்கோங்க. அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இதுக்கு நம்ம ரிசிப்ட் ரிசீவ் பண்ணுவோம். அமௌண்ட் க்ளோஸ் பண்ணுங்க. கீழே இருக்கு பாருங்க ரிசிப்ட். ரிசிப்ட் ரிசிப்ட் மெத்தட் மேனுவல் கிரியேட் பண்ணுங்க. ரிசிப்ட் மெத்தட் வந்து என்னது? நீங்க அமௌண்ட்டை கலெக்ட் பண்றது கஸ்டமர் கிட்ட இருந்து. ஓகே. கேஷ் ஆர் செக். இதுல ஆட்டோமேட்டிக் ஏன் அப்ப வரலாம்? ஆட்டோமேட்டிக்கா இப்ப பேங்க்ல இன்டர்ஃபேஸ் ஆயிடுது இல்லையா இப்ப எல்லாம். அந்த செட்டப் இருந்தா தானே எடுக்குமா? நம்ம அந்த ஸ்டேட்மென்ட் போட்டா இல்ல மேனுவல் போடுங்க, எதுனாலும் போடுங்க. கேஷ். சார் இப்ப பேங்க் என்ட்ரிஸ்லாம் வந்து பேங்க் ஸ்டேட்மென்ட் அப்லோட் பண்ணா அது ஆரக்கிளே என்ட்ரிஸ் அது இது பண்ணிடுமா? ப்ராசஸ் பண்ணிடுமா? அது பேங்க்ல வரும். கேஷ் மேனேஜ்மென்ட்ல பாப்போம். அது அப்லோட் பண்ணிட்டோம் இல்ல மேனுவலா என்டர் பண்ணலாம். பண்ண உடனே உங்களுக்கு ரெக்கன்சில் ஆட்டோவும் இருக்கு, மேனுவலும் இருக்கு. ஓகே. ஓகே. கேஷ் ரிசிப்ட் நம்பர் டைப் பண்ணுங்க மேனுவலா. ஏன்னா இது நம்மளோட ரிசிப்ட் நம்பர் தான் இல்லையா? ஏதாவது ஒண்ணு கொடுங்க. ஓகே, ரைட். இப்போ இதுல 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு என்னன்னா கரன்சி இதை போட்டுருக்கு. அமௌண்ட்டை போடுங்க. எவ்வளவு அமௌண்ட் ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் அதிகமாவே போடுங்க. ஒரு 20,000 போடுங்க. யூஎஸ்டி பக்கத்துல. யூஎஸ்டி பக்கத்துல யூஎஸ்டி டாப் லெஃப்ட். போட்டேன். ஓகே. இப்போ கஸ்டமர் நேம்ல கஸ்டமர் நேம் காப்பி பண்ணுங்க. பேஸ்ட் ஆகல. கண்ட்ரோல் வி பண்ணு சார். ஆகல சார். கண்ட்ரோல் வி. சரி, A% போட்டு செலக்ட் பண்ணுங்க. ஏசி நெட்வொர்க். இப்போ ரைட் சைடு பாருங்க. இல்ல ஏசி நெட்வொர்க் டெலீட் பண்ணுங்க. எல்லா லைன் டெலீட் பண்ணுங்க. கஸ்டமர் நம்பர்லாம். ஓகே. சேவ் பண்ணுங்க. ஓகே. ரைட் சைடு எதுல உட்கார்ந்து இருக்கு பாருங்க அமௌண்ட். அன்ஐடென்டிஃபைட் பேலன்சஸ். ஓகே. சோ என்னன்னா இப்போ பணம் உங்களுக்கு வந்திருக்கு கேஷ் ஆர் பேங்க். ஓகே. இப்போ உங்களுக்கு எந்த கஸ்டமர்னே தெரியல, ஆனா உங்க அக்கவுண்ட்ல வந்திருக்கு கம்பெனி அக்கவுண்ட்ல. சோ இதுக்கு பேர் என்ன? அன்ஐடென்டிஃபைட். புரியுதுங்களா? இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ கஸ்டமர் நேம் கொடுங்க. ஏசி நெட்வொர்க். இப்போ செகண்ட் ஸ்டெப் எங்க மாதிரி இருக்கு? அன்அப்ளைடு. அன்அப்ளைட்னா என்னன்னா you know the customer, you don't know which invoice to apply. There may be 10 or 20 invoice, right?
எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்வாய்ஸ் இருக்கும், எந்த மெத்தட் அவன்கிட்ட லிஃபோவா ஃபிஃபோவா எது அப்ளை பண்ணோம் அவன் சொல்லி தான் நம்ம பண்ணுவோம். அவன் சொல்லுவான் இல்லையா இதை கிளவுட் பண்ணிடுன்னு. ஓகே, அடுத்து இல்ல அப்ளை கிளிக் பண்ணுங்க. அப்ளை கீழே ரைட்ல அப்ளை. இதுல இந்த அப்ளை டூல அந்த ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணுங்க. பர்சன்டேஜ் போடுங்க. இதுல உங்க இன்வாய்ஸ் எல்லாம் பெண்டிங் வந்திருக்கு. நீங்க கிரியேட் பண்ண இன்வாய்ஸ் எது, இன்னைக்கு டேட் போட்டு பாருங்க ரைட் சைடுல. லாஸ்ட்ல வரும்னு நினைக்கிறேன். டவுன் ஏரோ கிளிக் பண்ண அதுல போங்க லாஸ்ட்டுக்கு. டவுன் டவுன் இதுவா இல்லையே. சரி ஏன்னு போடுறேன். ஏவும் இது வந்து இன்வாய்ஸ் நம்பர் என்ன கொடுத்தீங்க, உங்க இனிஷியல் போடல. சரி ஓகே, நோ ப்ராப்ளம். ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. லாஜிக் புரிஞ்சு ஏதாவது ஒரு இன்வாய்ஸ் செலக்ட் பண்ணுங்க. ஏற்கனவே இந்த கஸ்டமர் தானே. சார் இவங்களோட நேம் ஏசி நெட்வொர்க்ஸ். ஓகே, ஏன் மற்ற கஸ்டமர் நேம் வருது, ஏதாவது அசம்ஷன் தெரியுமா? இப்போ நீங்க வந்து அந்த பில் கஸ்டமரோட இது இருந்தா ஒரு கஸ்டமர் வந்து இன்னொரு கஸ்டமருக்கு பதில் பே பண்ணுவார் இல்லையா, சிஸ்டர் கன்சர்ன் அந்த மாதிரி கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் இருந்தா நம்ம பண்ணலாம். செட்டப்ல பண்ணா அந்த கஸ்டமரும் இதுல பண்ணலாம், இதுவும் அதுல பண்ணலாம். அதான் அது, வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, டேப் டேப் அப்ளை டேட். இருங்க 19,000 அப்ளை பண்ணுங்க. மீதி 1000 ரூபாய் உங்களை இருக்கு இல்லையா, சேவ் பண்ணுங்க. சேவ். இந்த ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க. ஸ்டேட்டஸ் பாருங்க, அப்ளைடு போயிடுச்சு. இப்போ இட் இஸ் அப்ளைடு. தேர்ட் ஸ்டெப். எல்லா ஸ்டெப்புக்கும் ஒரு அக்கவுண்டிங் என்ட்ரி உண்டு. தேர்ட் ஸ்டெப் இட் இஸ் அப்ளைடு. அந்த 1000 ரூபாய் எதுல இருக்கு, அன்அப்ளைடு. மறுபடியும் அப்ளை பட்டன் போங்க. ஒரு நிமிஷம் சார், இந்த கரண்ட் இதை எடுத்துட்டு போன ரிக்வெஸ்ட்ல பாத்துறேன். இப்போ என்ன ரிக்வெஸ்ட்? இல்ல இந்த கரண்ட் இன்வாய்ஸ் என்னன்னு எதுவுமே நம்ம பண்ணலையே. இன்வாய்ஸ் எப்படி ஓடும் கன்கரண்ட்? இல்ல டிரான்சாக்ஷன்ல போயிட்டு இப்போ ஒரு இன்வாய்ஸ் போட்டல ஏசி நெட்வொர்க். அது ஒன்றும் ப்ரோக்ராம்லாம் ஓடாது. அது நீங்க போய் query பண்ணிக்கலாம் டேட் வச்சு. ஓகே சரி, அப்ளை போங்க. அதான் நான் எப்பவுமே இனிஷியல் வச்சு போட சொல்றேன், புரியுதா? நெக்ஸ்ட் லைன் கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து ஆன் அக்கவுண்ட் செலக்ட் பண்ணுங்க. ஆன் அக்கவுண்ட் என்னன்னா, இப்போ அஸ்யூமிங் அவங்க எல்லா பேலன்ஸும் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து ஆன் அக்கவுண்ட் ஒரு 500 போடுங்க. கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி சின்ன அமௌண்ட் பேலன்ஸ் இருக்குன்னா ஒரு 10 அவங்க என்ன சொல்லுவாங்க, இதோ அடுத்த இன்வாய்ஸ்ல பாத்துக்கலாம், டெம்பரரி பார்க்கிங் பண்றது தான் ஆன் அக்கவுண்ட். சேவ் பண்ணுங்க. ஓகே, லாஸ்ட் ஆப்ஷன் அது கிளிக் பண்ணுங்க, ரீஃபண்ட். அதுக்குள்ள ஏன் வெளியே வந்தீங்க, நான் க்ளோஸ் பண்ண சொல்லி. ரீஃபண்ட் எங்க சார் ரீஃபண்ட்? ஆன் அக்கவுண்ட்க்கு அடுத்து ரீஃபண்ட் செலக்ட் பண்ணுங்க. சோ அந்த 500 நம்ம ரீஃபண்ட் பண்றோம். இப்ப கஸ்டமர் சொல்றான் என் மீதி அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடு, நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்றான். டாப் அடிங்க. அதுவே வந்துச்சு. ஆமா, ரிமைனிங் 500 தானே இருக்கு. இப்போ இந்த ரீஃபண்ட் ஆட்ரிபியூட்டை செலக்ட் பண்ணணும். அதான் அது கேக்குது. இங்க பாருங்க கீழே ரீஃபண்ட் ஆட்ரிபியூட். எந்த மெத்தட்ல ரீஃபண்ட் வேணும்? ஓகே, ரீஃபண்ட் மெத்தட் கேஷ் கொடுங்க. bill payable check okay, apply. save. ஓகே, ரீஃபண்ட் அட்ரிபியூட்ல என்ன பண்ணீங்க போங்க. செக் சூஸ் பண்ணோம், அவ்வளவுதான். ஓகே, ஏன் ஸ்பெஷல் கேலண்டர் எரர் அடிக்குது? பே குரூப்ல இமிடியேட் கொடுங்க. பேமெண்ட் டேர்ம் கீழே இமிடியேட் டைப் பண்ணுங்க. இமிடியேட்
அப்ளை. சேவ் பண்ணுங்க. இல்லைங்களா? இப்ப ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ்னு ஒன்னு ஓபன் ஆயிருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. சோ இதுல இன்வாய்ஸ் நம்பர் வந்திருக்கு. அதை காப்பி பண்ணுங்க. இன்வாய்ஸ் நம்பர். இந்த இன்வாய்ஸ் நம்பர் என்ன ஆகும்னா, ரீஃபண்ட் கொடுக்குறீங்கன்னா கஸ்டமருக்கு என்ன பே தானே பண்ணுவீங்க. ஏஆர்ல இருந்து பே பண்ண முடியாது இல்லையா? அதனால ஏபில போய் ஆட்டோமேட்டிக்கா ஒரு இன்வாய்ஸ் ஜெனரேட் ஆயிடும். அதுக்கு நீங்க பே பண்ணுவீங்க. புரியுதுங்களா? ஓகே. இந்த இதுக்கு ஏபில ஒரு இவங்க அந்த இன்வாய்ஸ் நம்பரை காப்பி பண்ணிட்டீங்களா? 535944. காப்பி பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி காப்பி போடுங்க. இல்ல அதை நோட் பண்ணிக்கோங்க எங்கேயாவது. க்ளோஸ். க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ். இதையும் க்ளோஸ் பண்ணுங்க. இப்ப மேல போய் சேஞ்ச் ரெஸ்பான்சிபிலிட்டி பேயபிள்ஸ் போங்க. பேயபிள், ரிசீவபிள், பேயபிள், விஷன் ஆபரேஷன்ஸ். ஓகே. இதுல போய் இன்வாய்ஸஸ் போங்க. ஏபிஆர் அவ்வளவு பெரிய வித்தியாசம் கிடையாது. இன்கொயரி, இன்வாய்ஸ்ல இன்கொயரியா சார்? என்ட்ரி இன்வாய்ஸ், என்ட்ரி இன்வாய்ஸ். ஓகே. இதுல மேல டார்ச் இருக்கு பாருங்க. அந்த டார்ச்சை கிளிக் பண்ணுங்க. ஃபைண்ட். இன்வாய்ஸ் நம்பர் இருக்குல்ல, ரெண்டாவது அந்த நம்பர்ல பேஸ்ட் பண்ணுங்க. 535944. அப்படியே பேஸ்ட். ஃபைண்ட். வந்துச்சு. ஏசி ஸ்டேட்டஸ் வேலிட். ஏபி இன்வாய்ஸ் ஜெனரேட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? 500 தானே? 500 யூஎஸ்டிக்கு ஏசி நெட்வொர்க்ல ஜெனரேட் ஆயிடுச்சு. சோ இது ரீஃபண்ட் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். நீங்க டைப் பேமெண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. ஓகே. நீங்க போங்க, ரிசீவபிள் போங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்டு ரிசிப்ட்ஸா சார்? டிரான்சாக்ஷன். இப்ப நம்ம இன்வாய்ஸ் போட்டோம், ரிசிப்ட் போட்டோம் இல்லையா? மறுபடியும் இன்வாய்ஸ் போங்க. டிரான்சாக்ஷன் பேட்ச் போங்க. பேட்ச்க்கு ஒரு நேம் கொடுங்க. எப்பவுமே உங்க இனிஷியல் நீங்களா சேர்த்துக்கணும். அப்பதான் கொரி பண்ணும்போது வரும். ஏன்னா நிறைய பேர் பிராக்டிஸ் பண்ற சின்ன இது இல்லையா? இதுல ஒரு பேட்ச்ல எத்தனை இன்வாய்ஸ் பண்ண போறீங்களோ அந்த கவுண்ட் கொடுங்க, அமௌண்ட் கொடுங்க. இது எதுக்காகனா ஒரு கண்ட்ரோலுக்காக. இப்ப தினமும் ஒரு யூசர் வந்து ஒரு 8 இன்வாய்ஸ் 10 இன்வாய்ஸ் பண்ணுவேன், டோட்டல் $10,000 அப்படின்னு ஒரு அசம்ஷன்ல கொடுத்துறோம். சோ அத மேட்ச் பண்ணி பாப்பாங்க. புரியுதுங்களா? நம்மளுக்கு செட் பண்ணி யூசருக்கு செட் பண்ணிடுவாங்க. இவங்க இவ்வளவு இன்வாய்ஸ் தான் பண்ணலாம்னு. வந்து அது முன்ன பின்ன போனாலும் பரவாயில்ல. லாஸ்ட்ல நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? நான் உங்களுக்கு தெரியாது இல்லையா இன்னைக்கு எப்படி பிசினஸ் நடக்குதுன்னு. கரெக்ட்டா? கரெக்ட். டிரான்சாக்ஷன் போங்க. சோ டிரான்சாக்ஷன் போனீங்கன்னா அதே ஸ்கிரீன் தான். இப்ப வேற கரன்சில போடுங்க. கரன்சி வேற ஏதா போடுங்க. அதே கஸ்டமர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு கரன்சி போடுங்க. இப்ப நீங்களே ஃபுல்லா பண்ணுங்க. ஏசி நெட்வொர்க். யூசர் செலக்ட் பண்ணிக்க. ரேட் ரேட் வேற கரன்சின்னு ஒண்ணே ரேட் கேக்குது. இன்னைக்கு டேட்டுக்கு ரேட் கொடுங்க. ரேட் டைப் டெய்லி அந்த இது வருமே அதே போட்டுருவா. யூசர் ரேட் யூசர். $1.20. Okay. Field must be entered. எங்கேயோ இங்க போயிட்டு field must be enteredனு வந்து சார் இங்க. நீங்க இப்ப செலக்ட் பண்ணுங்க கஸ்டமரை. ஏசி நெட்வொர்க்.
வந்து ரெசிப்ட் நீல் பண்ணி விட்டுருவா. ரெசிப்ட் மெத்தட் லைன் ஐட்டம்ஸ் போட்டுட்டுமா சார்? ஃபுல்லா போடுங்க, அதேதான் ப்ராசஸ். கம்ப்ளீட் போட்டேன் சார் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஏசி நெட்வொர்க்குக்கு. ஓகே ஆயிடுச்சா? கம்ப்ளீட் இதுல பண்ணிட்டீங்களா? டிரான்சாக்ஷன் 1ன்னு போடணுமா ஏதாவது? இல்ல இல்ல கம்ப்ளீட். நீங்க வெறும் எல்லோ ஃபீல்ட் ஃபில் பண்ணா போதும். ஓகே, பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு பண்ணிட்டேன். ஏயுடிக்கு போய் ரிசிப்ட் போடுங்க. இப்போ இதே கஸ்டமருக்கு இப்போ அது இது பண்ணீங்களா? இன்வாய்ஸ் நம்பர் காப்பி பண்ணீங்களா? கம்ப்ளீட்னு போட்டு அங்க கேடிவின்னு போட்டு விட்டுறேன். கேடிவியா? எனக்கு மாத்த முடியாது. இல்ல இங்க இன்வாய்ஸ் நம்பர் ஆட்டோமேட்டிக் 500915. ஓகே சார், இப்போ பேட்ச்ல 8ன்னு போட்டோம்ல, இப்போ 1 தான் போட்டிருக்கோம். பேலன்ஸ் 7 எப்படி போடுறது? அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க எப்போ வேணா வந்து போட்டுக்கலாம். அதுக்கும் அக்கௌண்டிங்கும் சம்பந்தம் இல்லை. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் போங்க. டூல்ஸ் இல்ல சார் இல்ல போ, பரவாயில்ல. டூல்ஸ் போங்க. கிரியேட் அக்கௌண்டிங். ஸோ நம்ம அக்கௌண்டிங் இந்த பாருங்க 3 இருக்கு. கிரியேட் டிராஃப்ட் அக்கௌண்டிங்னா ஒரு டெம்பரரி தான். ஓகே, ஒன்றும் எஃபெக்ட் இல்லை, சும்மா காமிக்கும் அக்கௌண்டிங் இதுக்கு என்னன்னு. ஃபைனல் அக்கௌண்டிங்னா அக்கௌண்டிங் கிரியேட் ஆகி ஏஆருக்கு உள்ளேயே இருக்கும். கிரியேட் ஃபைனல் அண்ட் அக்கௌண்டிங் போஸ்ட் டு ஜிஎல். அக்கௌண்டிங்கும் கிரியேட் ஆயிட்டு ஜிஎலுக்கும் போஸ்ட் ஆயிடும். இப்போ நம்ம பண்றதெல்லாம் இங்கே தான் இருக்கு, ஜிஎல்ல போய் போஸ்ட் ஆகல. இது பண்ண உடனே அங்க போயிடும். சரிங்களா? இது கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாதான் ஜிஎல். நார்மலா ஸ்டாண்டர்டா செகண்ட் ஆப்ஷன் தான் பண்ணுவாங்க, கிரியேட் ஃபைனல் அக்கௌண்டிங். அதே போடுங்க. ஓகே, ஸோ அக்கௌண்டிங் ரன் ஆகுது. இது வரைக்கும் இந்த டிரான்சாக்ஷன் நம்ம பார்த்துடலாம். நார்மலா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ஷெட்யூல். ஓகே, எண்ட் ஆஃப் த டே போட்டுருவாங்க, ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிடும். வியூ டூல்ஸ் வியூ அக்கௌண்டிங். ஸோ இந்த டிரான்சாக்ஷனோட அக்கௌண்டிங்கை வியூ பண்றோம். ஜேர்னல்லாம் டைரக்டா போட்டோம், நம்ம தான் என்ட்ரியே போடுறோம். இங்க ஆட்டோமேட்டிக்கா ஆகுது, அவ்வளவுதான். இது பெருசு. மேக்ஸிமைஸ் பண்ணுங்க. வியூ ஜேர்னல் என்ட்ரி பட்டன் இருக்கு பாருங்க சென்டர்ல கீழ. வியூ ஜேர்னல் என்ட்ரி. ஸோ நீங்க போட்ட என்ட்ரியோட ஜேர்னல் என்ட்ரி இத வருது. ஏசி நெட்வொர்க்ஸ் ரிசீவபிள் டு ரெவென்யூ. அதை கிளிக் பண்ணுங்க. ஷோ பட்டனை கீழே உள்ளதும் ஷோ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணேன் சார், அது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. கீழே ரெண்டாவதும் கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது டீடைல்ஸ் கொடுக்குது, அவ்வளவுதான். சரிங்களா? கிளிக் பண்ணுங்க. இது வந்து இப்போ அப்படியே ஏஆர்க்குள்ளே இருக்கு. நம்ம போஸ்ட்னு போட்டா ஜிஎல்ல போய் அது உட்காந்துக்கும். ஆமா, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ரோக்ராம் டிரான்ஸ்ஃபர் டு ஜிஎல்னு ஒரு அக்கௌண்டிங் கிரியேட் அக்கௌண்டிங் வந்து புஷ் பண்ணிடும். நீங்க அங்க போய் இது பண்ணிக்கலாம். அது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் தான். ஓகே, ஜிஎல்ல வந்தாதான் நம்ம டிபில ரிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்ட். அதான் ஜிஎல் வந்து மேஜர், அதுக்கு பேர் லெட்ஜர். இதெல்லாம் சப் லெட்ஜர். ஓகே ஓகே ரைட். க்ளோஸ் பண்ணுங்க, ரிசிப்ட் போடுங்க போய்.
500915. அதுவும் பேட்சஸ்ல சும்மா போட்டு பார்க்கவா? பண்ணுங்க, அதே பேட்சஸ் ட்ரை பண்ணுங்க. கரெக்ட், அப்படிதான் ட்ரை பண்ணுங்க. நியூ தானே சார் போடணும் இதுல? ஓபன் கிளிக் பண்ணுங்க. இது வந்து அந்த கீழே ஓபன், இதுல இதான் ரெசிப்ட் போயிடுது பாருங்க உள்ள. அப்ளை டு 500. 3600 இருக்கு. பேலன்ஸ் ரீஃபண்ட் போட்டுறவா? allocated receipt amount. இது என்ன சார் நியூவா ஒன்று வந்திருக்கு? கிரீன் ஃபீல்டு, சரி yellow ஃபீல்டு. இது நியூவா எக்ஸ்ட்ரா 2 ஃபீல்டு கேக்குதே சார். புரியல, என்ன சொல்றீங்க? இப்போ நாங்க அப்ளை இது போட்டோன்னே இந்த பில் நம்பர் போட்டேன், 500915 நம்ம கிரியேட் பண்ண இன்வாய்ஸ் நம்பர் போட்டோன்னே 3600 அமௌண்ட் அப்ளைட்னு அதுவே வந்துட்டு ஏயுடி அதுவும் வந்துருச்சு. அது ஏயுடி டிரான்சாக்ஷன் இல்லையா? அதோட கேக்குது ஏயுடியோட ரேட், கன்வெர்ட்டட் ரேட் கொடுங்க, கிராஸ் கரன்சி ரேட் கொடுங்க. அதுக்கு இந்த ரைட் சைடு ஒரு டிஃபரெண்டா கொடுங்க. அங்க எவ்வளவு கொடுத்தீங்க? 1.9 ஏதோ கொடுத்துருக்கிறேன். 1.15 கொடுக்குறேன். டேப் அடிங்க. இப்போ வந்து அன்அப்ளைடு வந்து அதிகமா கேக்குதா? ஓகே ஓகே, சேவ் பண்ணுங்க. You may not apply more than the receipt amount. Maybe 1.4 போடுங்க. the first. கம்மி பண்றேன், 0.9 போடுறேன். ஓகே, சேவ் பண்ணுங்க. இப்ப என்ன சொல்லுன்னா மீதி எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் போயிடுது பாருங்க. இங்க பாருங்க 240 எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஏன்னா இன்னைக்கு நீங்க சேல் பண்ணீங்கன்னா எப்ப ரிசீவ் பண்ணீங்கன்னு தெரியாது. 1 மந்த் கழிச்சு 2 மந்த் கழிச்சு நம்ம கிரேஸ் பீரியட் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணும்போது ரேட் மாறி இருக்கும். ஸோ அதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஓகே ஓகே, க்ளோஸ் பண்ணுங்க. அப்போ அன்அப்ளைடு 760 ஏயுடியோ இருக்கு. அது மீதி இருக்கு, அது அடுத்த இன்வாய்ஸ்ல பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணுங்க. திருப்பி அந்த ரிசிப்டை கொரி பண்ணுங்க. இது இருங்க, இதே மாதிரி இங்கேயும் போய் கிரியேட் அக்கௌண்டிங் ரன் பண்ணுங்க. டூல்ஸ் கிரியேட் அக்கௌண்டிங். இது காணும் சார். இது நீங்க ரிசிப்டை ஓபன் பண்ணுங்க, ரிசிப்டை கிளிக் பண்ணுங்க, இப்போ போய் பண்ணுங்க. எல்லாம் ஒன்று பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணுங்க. வியூ ரிக்வெஸ்ட் போங்க, மொத்தமா பண்ணி விட்டுருங்க. வியூ ரிக்வெஸ்ட், கிரியேட் a new request, submit a new request. Okay, create accounting. CREA create tab அடிங்க. ஓகே, வந்துச்சா? லெட்ஜர் செலக்ட், எல்லாமே செலக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு டேட் போடுங்க, எண்ட் டேட். விஷன் ஆபரேஷன் தானே? ஆமா.
அது என்ன எழுதுவது? என்னவோ வருது சார் விஷன் ஆபரேஷன் போட்டா. விஷன் வி போட்டு டேப் ஹெடிங் பண்ணுங்க. அங்கே பண்ணலாமா? ஏன் இதுக்குள்ள போனோம் எல்ஓஐக்குள்ள? அங்கே லெஜர்லயே வி அடிக்கலாம். அதை டெலிட் பண்ணாம போனா இப்படிதான் வரும். லெஜர்ல வேற ஏதோ செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. கேன்சல். அதான். ஓகே. Please enter a value for the parameter or segment here. எல்லா எல்லோ ஃபீல்டும் கொடுக்கணும்ல. எண்ட் டேட் இன்னைக்கு டேட் கொடுக்க சொன்னேன். அப்படியே டைப் பண்ணுங்க. டாப் பண்ணுங்க. ஓகே. இல்ல என்ன சொல்லி இருக்கு? Please enter ஃபார்மேட்ல என்டர் பண்ண சொல்லுது. TD month. டைப் பண்ணு. சப்மிட். சோ இது என்ன ஆகும்னா நோ நோ கொடுத்தோன்னா எஸ் கொடுத்துருக்கீங்க. கேன்சல். நோ. ரெண்டு வாட்டி ரன் பண்ணிட்டீங்களா? ஃபைண்ட். ஒரு கிரியேட் அக்கவுண்டிங் கேன்சல் பண்ணி விட்டுருங்க. கிரியேட் அக்கவுண்டிங் கீழே ஃபர்ஸ்ட் அது இதுவா? கிரியேட் அக்கவுண்ட் ஹோல்ட் போட்டிங்களா? கேன்சல் பண்ணிடுங்க. எஸ். ஓகே. இது வந்து இப்போ இன்னைக்கு டேட் வரைக்கும் உள்ள எல்லா அக்கவுண்டடும் அக்கவுண்ட் பண்ணி விட்டுரும். இது மட்டும் இல்ல, ஆப்ஷன் ஆபரேஷன்ல கண்டிப்பா. ஓகே. சோ இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா ஒரு இன்வாய்ஸ் மெமோ லைன்ஸ் பார்த்தோம். ட்ரான்சாக்ஷன் அக்கவுண்ட் பண்ணுமா சார்? என்ன? இப்போ இந்த அக்கவுண்டிங்க்கு ரெக்வெஸ்ட் கொடுத்தோம்ல, அது ரெசிப்ட்ஸ் மாத்திரம் பண்ணுமா இல்லனா ஏஆர்ல இருக்கிற எல்லா இதுக்கும் பண்ணி விட்டுருமா? எல்லாமே எடுத்துக்கும். ஓகே. கம்ப்ளீட்டா எடுத்துக்கும் அது. ஓகே. 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 அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இதுல வியூ அவுட்புட்ல வந்துரும். சோ நார்மலா இத வந்து ஷெட்யூல் பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? ஓகே. ஓகேவா? சரி, இத ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இதெல்லாம் ஏஆர் பிடிஎஃப்ல இருக்கு. ஓகே. ஃபாரின் கரன்சி இது அதுல ஃப்ரைட் டாக்ஸ் அந்த லைன்லாம் வரும். அது ஃபுல்லாவே பிராக்டிஸ் பண்ணுங்க. ஈஸி தான். இது வந்து ஈஸி. நார்மல் அக்கவுண்டிங் தானே. இதெல்லாம் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல செட்டப்ஸ் பார்க்கலாம். இந்த டைப்ஸ்லாம் பார்த்துட்டீங்கன்னா. சரிங்களா? ஓகே சார். நாளைக்கு இல்ல மண்டே தான் இல்லையா? மண்டே. ஆமா சார். மண்டேல இருந்து நம்ம டெய்லி பார்த்துலாம் 5 நாள். அடுத்த வீக் வரும். சோ சீக்கிரமா நம்ம முடிச்சு பார்க்கலாம். ஓகே. थैंक यू. தேங்க்ஸ் சார்.